ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। चान्दोक्य उपनिषत् 6th chapter 14வது section। यथा सौम्य पुरुषं गन्धारेभ्यो विनद्धाक्षमानीय तन्ततो तिजने विसृजेत् स यथा तत्र प्राङ्गोदङ्वा अधराङ्वा प्रत्यङ्वा प्रद्मायिताभिनद्धाक्ष आनीतोऽभिनद्धाक्षो विसृष्टः तस्य यथाभिनहनं प्रमुच्य प्रब्रूयादेतां दिशं गन्धारा एतां दिशं व्रजेति स ग्रामात् ग्रामं प्रच्छन्न पण्डितो मेधावी गन्धारान् एवोपसम्पद्येत एवमेवेह आचार्यवान् पुरुषो वेद तस्य तावदेव चिरं यावन्न विमोक्ष्येतं सम्पत्स्य इति। स य एषो निमैतदात्म्यम् इदं सर्वं तत्सत्यं स आत्मा तत्त्वमसि श्वेतकेतो इति भूय एव मा भगवान् विज्ञापयत्विति तथा सौम्य इति होवाच। श्वेतकेतुக்கு உத்தாலகர் மகாவாக்கிய தத்துவமசி என்கிற மகா வாக்கியத்தை உபதேசம் செய்கிறாரு. ஒரு ஃபஸ்ட்டு தடவை உபதேசம் பண்ணோன்னா எனக்கு அது புரியல அப்படிங்கும்போது அவர் வரிசையாக 9வது அத்தியாய செக்ஷன்லேருந்து ஒரு உதாரணத்தை கொடுத்துட்டு வராரு. 8வது செக்ஷனில் அவர் தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தோட விசாரத்தை சொல்லி முடிச்சிட்டார். அப்போ அவர் டவுட் கேட்கும்போது 9வது செக்ஷன்லேருந்து ஒரு உதாரணம் அந்த பிரம்ம தத்துவத்தை விளக்குவதற்குண்டான புரிந்து கொள்வதற்குண்டான உதாரணத்தை சொல்லி பிரம்ம தத்துவத்தை விளக்குறார். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் தேன் நதி ரெண்டுமே பார்த்திங்கன்னா தனித்தனி இடத்துல உருவாகுது. அது ஒரு இடத்துல போய் சேர்ந்தோன்னே தன்னுடைய நிலையை ஒரிஜினாலிட்டி அது இழந்து விடுகிறது. அப்படிங்கிற மாதிரி மனிதர்கள் தூக்கத்தில் பிரம்மனில் ஒடுங்குகிறார்கள். அது பிரளய காலத்திலையும் சரி, நித்திய பிரளயமாக இருந்தாலும் மகா பிரளயமாக இருந்தாலும் எல்லாரும் போய் பிரம்மனில் ஒடுங்குகிறார்கள். ஆனால் தேனெல்லாம் திரும்பி தன்னுடைய ஒரிஜினாலிட்டிக்கு வர்றதில்லை. மனிதர்கள் திரும்பி அந்த தனித்தன்மை இழந்தவர்கள் மீண்டும் தனித்தனியை பெற்று எழுகிறார்கள். அந்த நித்திய பிரளயத்திலையும் சரி மகா பிரளயத்திலையும் சரி தன்னுடைய தனித்தன்மையோடு எழுகிறார்கள். அப்படின்னா அதுக்கு காரணம் நாம் செஞ்ச புண்ணிய பாப்பம். அதுதான் கர்மத்தினுடைய பலனாக நாம் மறுபடியும் தனித்தன்மை பெற்று காலையில் எழுகிறோம், அல்லது பிரளய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் புண்ணிய பாப்பத்தை அக்கௌண்ட்டோடு எழுந்திருக்கிறோம். இந்த நித்திய பிரளயத்தில் சரீரத்தோடு எந்திரிக்கிறோம், மகா பிரளயத்துலேயும் ஒரு சரீரத்தோடு எந்திரிப்போம், ஆனால் புண்ணிய பாப்பத்தோடு எந்திரிப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த ஒரு சரீரம் அப்படிங்கிறத தான் 9, 10 நதி அதே மாதிரி தான். ஒரு இடத்தில் உருவாகி வெவ்வேறு இடத்தில் உருவாகி அது ஒரே கடலில் போய் கலந்தோன்னே கங்கை தன்னுடைய ஐடென்டிஃபை இழந்துருது, யமுனை தன்னுடைய ஐடென்டிஃபை இழந்துருது, காவிரி தன்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் அந்த கடலில் இழந்து விடுகிறது. அப்படிங்கிறத நம்ம பார்த்து உதாரணங்கள் கொடுத்து விளக்குனார். அந்த மாதிரி ஒரு ஜீவனும் பிரம்மனில் ஒடுங்குகிறார்.
அதுக்கு அடுத்தது அவன் எனக்கு புரியல இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கும் போது தான் ஒரு சர்வம் எங்கும் வியாபித்திருக்கிறார் அப்படிங்கும்போது ஒரு மரம் உதாரணம் எடுத்தார். ஒரு ஜீவனும் ஒரு சரீரத்தில் ஃபுல்லாக அவன் வியாபித்திருக்கிறான். அந்த ஜீவன் நாட் இன் ஒரு இடத்துல இல்லை, அந்த சரீரம் ஃபுல்லாக அவன் வியாபித்திருக்கிறாங்கிறதுக்கு ஒரு விருட்சம் உதாரணம் எடுத்து அதை எந்த இடத்துல நீ கீழே வெட்டிப்பாரு, நடுவில் வெட்டிப்பாரு, மேலே வெட்டிப்பாரு, கிளைகளை வெட்டிப்பாரு, அதிலிருந்து என்ன ஒழுகும், ரசம் ஒழுகும் போது அந்த மரத்தின் என்ன அந்த ஜீவன் மரம் ஃபுல்லாக வியாபித்திருக்கிறான். நீ ஒரு கிளையை வெட்டுற அப்படின்னா அதனோட அபிமானத்தை அதை எடுத்துக்குது. அந்த கிளையில் மரம் தன்னுடைய அபிமானத்தை எடுத்துக்கொள்கிறது. அப்போ அந்த கிளை வாடி விடுகிறது. நீ வேரோட பிடுங்கிட்டீங்க அப்படின்னா அந்த சரீரத்திலிருந்து அது அபிமானத்தை எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடுது. அந்த மாதிரி தான் நம்ம இந்த சரீரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுற அபிமானம் கொண்டு நம்ம ரூட்டடு இன் திஸ் சரீரம் அப்படிங்கிற மாதிரி மர உதாரணத்தை கொடுத்தாரு. அதாவது ஜீவன் இந்த உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அழகான ஒரு உதாரணம் கொடுத்தாரு. அப்புறம் அடுத்தது ஆலமரத்தினுடைய விதையை சொல்லி காரணங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ காரியம் உலகம்ங்கிறது கண்ணுக்கு தெரியுது, அதற்கு காரணமாக இருக்கிற பிரம்ம தத்துவம் நம்ம கண்ணுக்கு பிரத்யக்ஷ பிரமாணத்தின் மூலியமாகவோ நீங்கள் வச்சிருக்கிற அனுமான பிரமாணத்தின் மூலியமாகவோ நம்மளால் அதனுடைய காரணத்தை நம்மளால் கண்ணுனால பார்க்க முடியாது. ஒரு விதையை ஓப்பன் பண்ணி பாரும்பாரு, அது ஒன்றும் இல்லையே அப்படின்னா ஒன்றும் இல்லையும் கிடையாது, நம்ம கண்ணுக்கு தெரியலன்னு அர்த்தம். உள்ள என்ன இருக்குது, ஆலமரம் உள்ள இருக்குது, நம்ம கண்ணுக்கு அது தெரியல. அப்போ அந்த மாதிரி இந்த உலகம் உலகத்துக்கு காரணமான பிரம்ம தத்துவத்தை நம்மளால கண்ணில் பார்க்க முடியலைங்கிறக்காக இல்லைன்னு நீ சொல்ல முடியாது அப்படிங்கிற கருத்தை ஆலமரத்தை வச்சு சொன்னார். அதுக்கு அடுத்தது உப்பு நைட் ஃபுல்லாக உப்பை போட்டு தண்ணியில் கறந்ததுக்கப்புறம் கலந்து வச்சதுக்கப்புறம் கண்ணில் தெரிஞ்சுதா உப்பு உள்ள தெரியுதா, கண்ணில் உப்பு தெரியல அப்படின்னா ஒரு பிரமாணத்தின் மூலியமாக அந்த இடத்துல உப்பினுடைய இருப்பை கண்ணின் மூலியமாக ஒரு பிரமாணத்தின் மூலியமாக உன்னால் அறிய முடியலைன்னா யூஸ் அனதர் பிரமாணம். அது முக்கியமான கருத்து சொன்னாரு. அப்ப நீ அடுத்த பிரமாணம் எது, நாக்கு. அந்த தண்ணி தொட்டு நாக்குல வச்சுப்பாரு, உப்பு இருக்கான்னு கண்டுபிடிச்சாரலாம். ஒரு பிரமாணத்தை பின்னாலேயே போயிட்டு என்ன சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. என் கண்ணுக்கு இறைவன் எட்டல அதனால என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், இல்ல அப்படி சொல்லக்கூடாது. பிரம்ம தத்துவம் கண்ணுக்கு தெரியல அதனால அது இல்லைங்கிறது கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம டேபிள் மேல வச்சிருக்கிற ஃப்ரூட் நான் அடிக்கடி சொல்ல உதாரணம், அதை போய் தொட்டு பார்க்கணும். அப்பதான் நமக்கு அது ஒரிஜினாலிட்டியா அது ஆர்டிபிஷியல் ஃப்ரூட்டா நேச்சுரல் ஃப்ரூட்டாங்கிறது தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். கண்ணு நம்ம ஏமாத்தலாம், ஆனா தொட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கிற மாதிரி அது லவணம்னா உப்பு உதாரணத்தின் மூலியமாக உப்பு கரைசல், உப்புன்னு சொல்லக்கூடாது, உப்பு கரைசல் மூலியமாக அந்த உதாரணத்தின் மூலியமாக விளக்குனாரு. அடுத்தது இப்ப அது பிரகாரம் என்னென்ன பார்த்தோம், அந்த உப்புங்கிறது சர்வ வியாபி, அது அந்த நீர் ஃபுல்லா அது வியாபித்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு பிரமாணத்துல தெரியாது, நீ அடுத்த பிரமாணத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்தது 14வது இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுல ஸ்ரத்தாவையும் பார்த்தோம். நம்ம முக்கியமா இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீ கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல என்ன வேணும், சாஸ்திரத்து மேல ஒரு நம்பிக்கையோட கிளாஸ்ல உட்காரணும். இல்லைன்னா சப்ஜெக்ட் புரியாது. அதை நைஸா ஒரு போட்டுட்டு ஸ்ரத்தாங்கிற வேர்டு தான் முடிக்கிறாரு. அப்புறம் அதுக்கடுத்து இந்த உதாரணம் 14வது பகுதியில அடுத்த உதாரணம் கிட்டத்தட்ட 1 2 3 6வது உதாரணம் வந்துட்டார். ஆனாலும் அவனுக்கு இன்னும் புரியல, மறுபடியும் சொல்லுங்கன்னு கேட்கறான். அப்புறம் ஒரு உதாரணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் அந்த தத்துவமசி விளக்கத்தை சொல்லிட்டு தான் விடுறாரு. புரியலையே, அதுக்கப்புறம் தான் புரியலையேமா அதுக்கு அடுத்து ஒரு கதை வரும், ஒரு உதாரணம் வரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா சங்கராச்சாரியருடைய பெட்ட இடம் எங்க பார்த்தாலும் இந்த இந்த 14வது பகுதிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் ஹோல் சாந்தோக்கிய உபனிஷத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம். சங்கராச்சாரியர் ரொம்ப விளக்கம் அதிகமாக கொடுத்திருக்கிற இடம்னு நம்ம சொல்லலாம். அவருக்கு அந்த இடத்துல அவர் சீனே கிரியேட் பண்ணிடுவார். அவர் அந்த பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீன், ஒரு டிராமா மாதிரி கிரியேட் பண்ணி அழகா கொண்டு போவார். நம்ம அதனுடைய சாரத்தை மட்டும் இப்ப பார்க்கலாம். இப்போ ஒரு காந்தார நாடு, அதிலிருந்து என்ன உதாரணம் அதுக்கு மேட்ச் பண்ணி அப்புறம் ஓமானத்தை எதோட ஓமயத்தோட மேட்ச் பண்ணி கருத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான். இப்போ ஒரு காந்தார நாட்டில் ஒருத்தர் இருக்கான். அவனை என்ன பண்ணுறான், ஒருத்தன் கண்ணெல்லாம் கட்டி கொண்டாந்து தூரமாக கொண்டாந்து விட்டுறான் திருடன்.
அப்போ அவன் காட்டில் வந்து தத்தளிச்சிட்டு இருக்கிறான். கை கண்ணு கண்ணை அவுக்க முடியாத மாதிரி கை கண்ணு எல்லாம் கட்டி கொண்டாந்து விட்டுறான். இப்போ இவன் வந்து எனக்கு வழி தெரியல, நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பக்கமாக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா திசைகளையும் குழம்பிட்டு போகிறான். அப்போ அந்த வழியாக ஒருத்தர் வராரு, வந்து கட்டை அவிழ்த்து விடுறாரு. அப்புறம் அந்த மார்க்கத்தை காமிக்கிறார். இந்த பக்கம் போனீங்கன்னா யூ கேன் ரீச் யுவர் கண்ட்ரி, வீடு அப்படின்னு அவர் காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி ஒரு கிராமத்தை விட்டு இந்த கிராமத்துக்கு போ, அந்த கிராமத்துலேருந்து அந்த கிராமத்துக்கு வழி ஏழு அப்படி சொல்லி கொடுப்பார். அந்த கிராமத்துலேருந்து அங்கே இங்கே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கிராமம் வரும், அதுலேருந்து அந்த கிராமம், அதுலேருந்து அந்த கிராமம், அப்படி போனீங்கன்னா உன்னோட கிராமம் வந்துடும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்புறம் இவன் போய் சேர்ந்துடுறான். இதுதான் ஷார்ட்டாக உபனிஷத் சொன்னது. இப்போ இதில் சொன்ன விஷயங்களுக்கு எதை வந்து ஓமானம் ஓமேயம் தமிழில் சொல்கிற மாதிரி, திருஷ்டாந்தம் திராஷ்டாந்தம், அதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காடு அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு ஸ்தூல சரீரம். இது வந்து சங்கராச்சாரியர் தன்னுடைய பாஷ்யத்தில் அப்படியே சீனு கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதைத்தான் இப்போ நான் சொல்கிறேன். காடு அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார், ஸ்தூல சரீரம். காடுனா அரண்யம். அவர் பாஷ்யத்தில் சொல்லும்போது அரண்யம் இஸ் ஈக்குவல் டு ஸ்தூல சரீரம். இப்போ தஸ்கரக அப்படின்னா திருடன். திருட யாராமா, நம்மளுடைய பாப்ப புண்ணியம். திருடன் பாப்ப புண்ணியம். அந்த புருஷக ஜீவாத்மா. அந்த திருட ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்களே, ஒருத்தர் திருட ஒருத்தர் கட்டி போடுறாங்களே, அந்த கட்டி போட்டப்பட்டவன் கட்டப்பட்டவன் அப்படி எடுத்துக்கலாம், ஜீவாத்மா. கட்டப்பட்டவன் ஜீவாத்மா. மூணாச்சா. நாலாவது அவனுடைய ஒரிஜினல் ஊர் காந்தார, அது அவனுடைய சொந்த வீடு, அது இஸ் ஈக்குவல் டு பரபிரம்ம ஸ்வரூபம். அவன் இருக்க வேண்டிய சொந்த ஊர் வீடு அப்படிங்கிறது பரபிரம்ம. அந்த கண்களை அவன் கட்டினா பார்த்தீங்களா, திருடன் தான் கட்டுறது. கண்ணை கட்டினது யாரு, திருடன் தானே கட்டினான். அந்த கண்ணுங்கிறது விவேகம். கண் அக்ஷம், அந்த அக்ஷங்கிற வேர்டே வரும். கண்ணை கட்டி தான் கொண்டாந்து விட்டுருக்காங்க. அப்ப கண்ணுங்கிறது விவேகம். அந்த விவேகத்தை ஒரு துணி வச்சு கட்டியிருப்பான் பார்த்தீங்களா, அந்த துணி என்பது மோகம். அந்த துணி என்பது மோகம். அந்த கண்ணை அவிழ்த்து விடுறாரு பார்த்தீங்களா, கட்டை கண்ணை இல்லை, கண் கட்டை அவிழ்த்து விடுறாரு இல்லையா, அவரு குரு. ஏழாச்சா. எட்டாவது வந்து மார்க்கம். அவர் ஒரு சொல்வார் இல்லையா, கிராமம், இதுல இருந்து இந்த கிராமத்துக்கு போ, அது மார்க்கம் சொல்றாரு பார்த்தீங்களா, தட் இஸ் குவாலிஃபிகேஷன். இப்போ நம்ம திருஷ்டாந்தத்தில் திராஷ்டாந்தத்தை எதுக்கு இப்போ என்ன அப்படியே பார்த்துட்டு வாங்க. இவ்வளோதான் 8 விஷயங்கள் கம்பேரிசன். ஃபஸ்ட்டு, இந்த ஸ்தூல சரீரம்ங்கிறது ஒரு காடு. அதுக்குள்ள நம்மளை கொண்டாந்து விட்டது யாரு, இந்த ஜீவனை. அவன் செஞ்ச புண்ணிய பாப்பம் ஒருத்தன் என்ன பண்ணிருச்சான், இந்த சரீரத்தில் கொண்டாந்து விட்டுச்சு. பாப்ப புண்ணியமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு சரீரமே கிடைக்காது. அப்போ யாருக்கு, அந்த நம்மளுடைய பாப்ப புண்ணியம் தான் இந்த மனித சரீரத்துக்குள்ள கொண்டாந்து என்னைய விட்டுருக்கு. இதுல உள்ள மாட்டிக்கிட்டவன் யாரு, ஜீவாத்மா. இப்போ அவனுடைய சொரூபம் என்ன, பரபிரம்ம சொரூபம், காந்தாரம், என்னுடைய ஒரிஜினல் ஹவுஸ், ரெசிடென்ஸ். எது, பரமாத்மாயம். பரமாத்மா யார் என்கிட்ட பரமாத்மாவிலிருந்து ஜீவாத்மாவை பிரிச்சுது, என்னுடைய பாப்ப புண்ணியம். அதனால என்ன பண்ணிக்கிறேன், இந்த சரீரத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். அப்போ என்ன பண்ணிடுறேன் நான், அந்த அறியாமை இருக்கிறதுனால. ஏன், என் கண்ணு என்ன ஆயிடுச்சு, விவேகங்கிறது கண்ணு, அது எது மூடிருச்சு, மோகம். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சரீரத்தை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய வீடு என்னது, பரமாத்மா. அயம் பரமாத்மான்னு
ஐ நோ தட். நம்ம வீடு நமக்கு தெரியாமே போயிடும். ஆனால் நம்ம செஞ்ச பாப்ப புண்ணியம் என்ன பண்ணிடுது, அந்த விவேகம். விவேகம் நாங்கள் இந்த இடத்துல எப்படி மீனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது சத்து, எது அசத்து, எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது மித்யா அப்படிங்கிற விவேகத்தை யார் க்ளோஸ் பண்ணினது? மோகம். இதுக்கெல்லாம் காரணம் நான் செஞ்ச புண்ணிய பாப்பம் காரணம். அது என்ன பண்ணுச்சு? இப்போ மோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகம்ங்கிறது தான் கண்ணை கட்டுது. இப்போ அந்த மோகம்ங்கிறது இந்த இடத்துல என்னன்றாங்க, அதாவது மனதில் மோகம்ங்கிறது ஒரு அறியாமையினால் வரக்கூடிய கான்சிக்வன்ஸ். என்கிட்ட என்னை பற்றி அறியாமை இருக்கிறனால அதோட கான்சிக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வருது? உள்ள மோகம், குழப்பம். என்னங்க குழப்பம்? எது நல்லதோ அதெல்லாம் கெட்டதா காமிக்கும், எது கெட்டதோ அதெல்லாம் நல்லதா காமிக்கும். அதனோட நம்ம சொல்லுவோம், டேய் தப்புடா அப்படின்னு நம்ம அடிச்சுக்குவோம், இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பிடிச்ச கையிலுக்கு 3 கால்னு வீட்டுக்குங்களா போகிறத பார்க்குறோமா? அதே மாதிரி தான் நாமளும் அப்படி தான் போயிட்டுருக்கோம். என்னமோ அவங்க மட்டும் போகிறாங்க, நாமெல்லாம் போகலின்னு நினைக்கக்கூடாது. நான் பெரிய ஞானி அப்படிலாம் கிடையாது. அவங்கள கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. நான் படித்து சொன்னாங்க வேண்டான்னு செஞ்சுட்டு மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கிறான். ஸோ எல்லாருமே என்ன பண்ணிட்டோம்? மோகம்ங்கிறது அதுக்கு சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது அஹிதே ஹிதே புத்திம்பாங்க. அஹிதே என்ன புத்தி? ஹித புத்தி. எது அஹிதம்னாங்க, எனக்கு ஹிதம் இல்லாதது, எனக்கு நல்லதில்லை, கெட்டது அஹிதம். ஆனால் அதில் என்ன புத்தி வந்துடும்? ஹிதம், எனக்கு அது நல்லது அப்படிங்கிற புத்தி வந்துடும். இட்ஸ் குட் ஃபார் மை ஹெல்த், இட்ஸ் குட் ஃபார் மை மைண்ட், இட்ஸ் குட் ஃபார் மை ப்ரொஃபஷன், இட்ஸ் குட் அப்படி எதெல்லாம் பேடோ அதெல்லாம் எப்படி தோணும்? குட் குட் குட். அப்போ இது எது? கட்டப்பட்ட அந்த துணி. அதுதான் மோகம். யாரை மறைச்சது? எவனுக்குள்ள இருக்கிற விவேகத்தை மறைச்சிருச்சு என்னுடைய மோகம். மோகத்துக்கு என்ன காரணம்? அஜ்ஞானம், சரீர அபிமானம் கட்டிச்சா. இப்போ யார் கொண்டாந்து காட்டில் விட்டது? இந்த சரீரத்துக்குள்ள கொண்டாந்து விட்டதாரு? புண்ணிய பாப்பங்கிற திருடன். ஏன்னா திருடன் ஏமாற்றுபவன். எதுக்கு நமக்கு எது தர்மமோ அதெல்லாம் எப்படி தெரியும்? அதர்மமா தெரியும். எதெல்லாம் அதர்மம் அதெல்லாம் எப்படி தெரியும்? தர்மமா தெரியும். செய்யறமா, மாட்டிக்கிறோமா, அக்கௌண்ட்ல ஏறிச்சா, கண்ணை கட்டிடுவாங்களா, கொண்டாந்து விட்டுருவாங்க. சரீரத்தில் மாட்டிக்கிறோம். அப்புறம் சரீரம் வந்தோன்னா நான் சரீரங்கிற அபிமானமா அப்படின்னு நல்லதெல்லாம் தப்பா தோணும், தப்பெல்லாம் சரியா தோணும். அப்ப என்ன பண்றோம்? எதுல மாட்டிக்கிட்டோம்? எப்படி புலம்புறோம்? சம்சார துக்கம். அப்ப என்ன? ஐயோ என்னை கொண்டாது, நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே, இப்படி வாழ்க்கையில நான் இப்படி எனக்கு வாச்சது சரியில்லை, பிறந்தது சரியில்லை, என் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் சரியில்லை, எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, கணவன் சரியில்லை, பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, உறவுகள் சரியில்லை, புலம்புறமா? சம்சாரம். ஐயோ வடக்கு காட்டுக்குள்ள அவன் என்ன பண்றான்? கிழக்குல போய் பார்த்துட்டு ஐயோ வழி தெரியலையே, மேற்க போய் பார்த்துட்டு ஐயோ வழி தெரியலையே, தெற்க போய் பார்த்துட்டு ஐயோ எங்க ஊர் எப்படி போறது தெரியலையே, வடக்க போய் பார்த்துட்டு எப்படி வடக்கு. சம்சார துக்கம். தட் இஸ் கம்பேர்ட் டு நம்ம என்ன பண்றோம்? மர்மரிங், கம்ப்ளைனிங், அகெயின். யாரைய? நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய பாடி. ஐயோ எனக்கு ஒரு வாடி வாச்சது, எப்ப பார்த்தாலும் காய்ச்சல், உடம்பு சரியில்லை, பாரு அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான் இப்படி. புலம்பல், மர்மரிங், நான் அக்செப்டன்ஸ் இஸ் த சம்சார். நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் யுவர் பாடி இஸ் த சம்சார். நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் இஸ் த சம்சார். உள்ள இருக்குதா இல்லையா? நான் அக்செப்டன்ஸ், மர்மரிங், அதெல்லாம் தான் சம்சார். அதெல்லாம் மாட்டிக்கிட்டாவன், இதெல்லாம் மாட்டிக்கிட்டான். இப்போ தவிச்சிட்டு இருக்கிறான். பூர்வ ஜென்மத்து புண்ணியம் ஒரு ஆள் வரார். அவனுடைய காட்டுக்குள்ள ஒருத்தர் வரார். முதல்ல அவர் என்ன பண்ணணும்? டேய் வடக்க போன்னு சொல்லக்கூடாது, கண்ணை அவுத்துடும், கையை அவுத்துடும். அப்புறம் தான் என்ன சொல்லணும்? இந்த வழியா போனா அவனால போக முடியும். கையும் கண்ணும் கட்டுப்பட்டவன நீ போ அட்வைஸ் நெவர் ஒர்க்ஸ். குரு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா நெவர் ஒர்க்ஸ். விசாரம் இஸ் நீடட், அட்வைஸ் இஸ் நாட் நீடட். நிறைய பேர் குருங்கிறவங்க அட்வைஸ் பண்றவங்க குரு நினைச்சுக்கிறாங்க. நோ, அட்வைஸ் பண்றவங்க அவன் கண்ணை கையை கட்டி நீ வடக்கவோ தெற்கவோ மேற்கவோ நான் நெவர் ஒர்க்ஸ். ஏன் இங்க தெரியாதனாலதான் அவன் கத்திக்கிட்டு கிடக்குறான். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கட்டை அவிழ்த்து விடணும். கட்டுங்கிறது என்னது? மோகம்.
அப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்ப டீச்சிங் எப்படி வரும் பாத்தீங்கன்னா, அத்தியாரோபம் அபவாதம், அதுதான் டெக்னிக். கட்ட அவுக்கிறது. ஒன்னு அத்தியாரோபம், அபவாதம். ரெண்டையும் அவுத்து விட்டாதான், கையை அவுத்து விட்டா கூட ஏதோ ஒன்னு அவுத்துட்டா கூட ரெண்டையும் அவுத்து வச்சுக்கேன். என்ன டீச்சிங் எப்படி வருது? குருங்கிறவர் யாரு? தலைகீழா நில்லு, அருள் புரியறவரு, பிரசாதம் கொடுக்கிறவரு, அவரெல்லாம் இல்லை. கட்ட அவளுக்கு தெரியணும், அவர் தான் குரு. கற்பூரம் காமிக்கிறவரு, தேங்காய் உடைக்கிறவரு, எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருது. இவங்கெல்லாம் தலைகளாக நிற்க சொல்லி கொடுக்குறவரு, கூடு விட்டு கூடு பாரத்தை சொல்லி தரவரு. ஒருத்தர் சொன்னாங்க, நான் இங்கே உட்காந்துருப்பேங்க, நான் அவ குரு வந்து எங்க இருந்தாலும் நாங்கள் என்ன பேசுன்னு கண்டுபிடிச்சிடுவாரு. அந்த சக்தி உடையவர் குரு அல்ல. கட்ட அவிழ்த்து விடணும், மோகம்ங்கிற கட்ட அவிழ்த்து விடணும். அப்போ மார்க்கத்தை காமிக்கணும். ரெண்டு செய்யணும் அவரு. முதல்ல கட்ட அவிழ்த்து விட்டுட்டு நீ போய்க்கோ, அது வேலைக்கு ஆகாது. மார்க்கத்தை காமிக்கணும். அப்பதான் அவர் குரு. அவர் அந்த பாதையில போய் அந்த இடத்த போயிட்டு வந்தவரா இருக்கணும். அந்த ஞானத்துல நிக்கிறவரா இருக்கணும். மறந்து போச்சு வச்சுக்கல. இப்ப எனக்கு ஒரு தடவை போயிட்டு மறந்து போச்சு. கேன் ஐ சே த ரூட் டு தட் ஃபெலோ? நோ. அது என்ன இருக்கணும்ப்போ? பிரம்ம நிஷ்டம். அது போற வழியும் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் வந்து தான் அந்த இடத்துக்கு போயிருக்கணும். அப்பதாங்க வழி சொல்ல முடியும். யாரா பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னா நாங்க வழி சொல்ல முடியும். சோ நம்ம அங்க போயிருக்கணும். அப்புறம் போன பாதை மறக்காம இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கலாம், மாற்றி சொல்லிடுவோம். இந்த ஊருக்கு அப்புறம் அந்த ஊருக்கு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 2-3 ஊர் தாண்டி இப்போலாம் தான் கூகுள் மேப் வந்துருச்சு. அப்போல்லாம் யாராவது ரோட்டில் நின்று கேட்போம், நீங்கள் வந்து இந்த ஊர் தாண்டி ஒரு ஊர் ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஊர் பேர் சொன்னால் ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அங்கே போய் மறுபடியும் கேட்கணும், ஏங்க இங்கே வந்துட்டோம், இங்கிருந்து அங்கே போகிறது எப்படி? அப்போ அவங்க நடுவில் இன்னொரு ஊர் சொல்லுவாங்க, ஐயையோ மறந்து போச்சே அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் அந்த ஊருக்கு போய் அப்புறம் அந்த ஊருக்கு போகிறது. ஸ்டெப் பை ஸ்டெப். விவேகம், வைராக்கியம், சமம், தமம், உப்பரம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், இந்த மார்க்கம். இத வந்து அவர் காமிக்கணும். வந்து அருள் புரியிற தேங்காய் பழம் வச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு அவர் குரு இல்ல. ஒன்னொன்னா காமிக்கணும். ஃபர்ஸ்ட் கட்ட அவளுக்கு என்னன்னு எதை சொல்லி எது அவருக்கு புரிய வைக்கணும். மோகம் எதுல நீ கட்டு. அப்ப என்ன பண்ணணும்? அத்தியாரோபத்துக்கு வரணும் அவரு. அத்தியாரோபம்னு என்ன டீச்சிங்க? நீ பாக்குறீல இந்த உலகம் அது மித்தியா. ஆனா அவர் என்ன எடுத்துக்கணும்? சத்தியமா எடுத்து வச்சு சிருஷ்டி கிரமத்தை அழகழகா சொல்லி கொடுக்கணும். அது அத்தியாரோபம். சிருஷ்டின்னு ஒண்ணு கிடையாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அது மித்தியா நல்லா தெரியும். ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஸ்டூடெண்ட் இந்த உலகத்தை சத்தியமா பார்த்துட்டு இருக்கிறானா? அப்படி ஒருத்தர் ஒரு வார்த்தைகளுக்கு உலகத்துக்கு சத்தியத்துவத்தை கொடுக்கறத விட ஒருத்தர் பேசின வார்த்தைக்கு சத்தியத்துவத்தை கொடுக்கறோம் பாருங்க சாமி. அது எப்படித்தான் இப்படி ஒரு சத்தியத்துவத்தை புத்தி கொடுத்து வச்சோம்னே அவங்க சொல்லிட்டு நம்ம பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஆனா மற்றவங்க வந்து நீ இந்த இடத்துல தப்புனோ நம்ம பண்ணது நமக்கு தெரியும், மனசாட்சிக்கு நம்ம கரெக்டுன்னு தெரியும். ஆனா அவங்க பார்வையில் அது தப்பா தோடி ஒன்ன சொன்னாங்கன்னா உடனே தப்புட்டமோ அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணி வச்சுட்டோம்? அவ்வளவு பேச்சுக்கு. இப்ப வந்து ஒரு பொருளுக்கு வந்து இப்ப செல்போன் இருக்கு, டேப் இருக்கு, அதுக்கு சத்தியத்துவத்தை கொடுத்தா கூட ஏத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி திருப்பி இருக்குது. வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வந்தோன்னே காணாம போயிடும் இல்லைங்களா? வார்த்தை அப்படி நிக்குதாங்க உங்க முன்னால வந்து அவங்க பேசுற வார்த்தையில அப்படி சென்டென்சஸ் பேஜா ஏதாவது நிக்குதாங்க? எதுவுமே இல்ல. அது வாட்டுக்கு அவங்க பேசி வாயிலிருந்து வெளியில வரும்போதே அது எங்கேயோ போயிடும். ஆனா அது எங்கேயும் போகாம தூரத்துல முட்டு போயிட்டா மறந்து போயிட்டா என்ன பண்றதுன்னு அதை அப்படியே புடிச்சு மண்டைக்குள்ள ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி, ஏன்னா மண்டைக்குள்ள ஸ்பேஸ் கிரியேட் பண்ணதானே உள்ள தங்கும். அது ஏகப்பட்ட ஸ்பேஸ் மெமரி இல்ல, மெமரி ஃபுல் ஆயிடுது. நம்ம டேப் மீன்ஸ் நம்மளோட மெமரி சொல்றேன். என்ன ஆயிடுது? நம்ம செல்போனை மெமரி 0 ஆகிற வரைக்கும் இனிமேல் என்னால ஒண்ணுமே ஸ்டோர் பண்ண முடியாத அளவுக்கு என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம்? மற்றவர்கள் சொன்ன சொற்கள். யோசனை பாருங்க, பெத்தாட்டிக் கண்டிஷன். அது அப்பவே போயிருச்சு. அவங்களும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. அந்த வார்த்தை அவங்க போறதுக்கு முன்னாலே அந்த வார்த்தை போயிருக்கும். அவங்களாவது 2 எட்டு எடுத்து வச்சு போறக்கு it will take some fraction of time to get away from me, but the words அவங்க போறதுக்கு முன்னால போயிருக்கும். ஆனா நாம என்ன பண்றோம்? விட்டுவனானு. ஏன்னா அப்பதான் நம்ம துக்கத்தை அனுபவிக்க முடியும். அதை அப்படியே விட்டு வச்சுக்கலாம், நாம ஜாலியா இருக்கலாமே. அப்ப என்ன வேண்டாம்? துக்கம் பண்ணுமே பிடிச்சி வச்சு அப்படி சொன்னா இப்படி சொன்னா அவங்க ஏன் அப்படி சொன்னா
அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, அதுக்கு இன்னொருத்தர் போய் அவங்க அப்படி இடைய சொன்னாங்க. அது என்ன சின்ன இருக்கிற பிரச்சனை, கண்ணு காது மூக்கு வாய் வச்சு வச்சு அப்புறம் கடைசியில் அது அப்படியே ஜக்க ஜக்க ஜக்கன்னு மோகினியா திருப்பி நமக்கே நியூஸ் வரும். இப்படியாமா அப்படின்னு. ஐயோ நான் அப்படி சொல்லலையே, அப்புறம் ஐயோ நான் அப்படிலாம் சொல்லல, நான் இப்படித்தான் சொன்னேன். இதெல்லாம் தேவைங்களா வாழ்க்கையில? நான் அப்படியே உங்களுக்கு சொல். ஏன்னா ரெண்டு வாயி 2 காது தாண்டிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அது நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆட் பண்ணிக்க. நீங்க சொன்ன விஷயம் வில் ஆட் இட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், லைக் தோடு கம்மல் மூக்குத்தி ஒட்டியானம் எல்லாம் போட்டுக்க. அந்த விஷயம் போட்டுக்கிட்டு அதை மோகினிங்கிறது வந்துக்கிட்டு திருப்பி மோகினி நமக்கே வரும். ஐயோ நான் அப்படி சொல்லலையே, ஐயோ நான் அப்படி சொல்லலையே. ஏங்க இது வாழ்க்கையான்னு கேட்கறேன். ஸோ ஏன் அந்த நம்ம அப்படி வார்த்தையை பிடிச்சி வைக்கிறோம்? அதுக்கு தான் சாஸ்திரம் சொல்லுது சத்தியத்துவ புத்தி. முதல்ல குரு என்ன பண்ணணும், ஏய் மித்தியான்னு புரிய வைக்கிறப்ப என்ன பண்ணணும், அவனோடவே இறங்குது சாஸ்திரம். அத்தியாரோபம் டீச்சிங் வந்து அபவாதம். அப்ப குரு எப்படி சொல்லி தர்றாரு, நீ பார்த்துட்டு இருக்கிறியா உலகம், அது எப்படி சிருஷ்டியாச்சு தெரியுமா, இறைவன் எப்படி சொல்லியிருக்காரு தெரியுமா, தஸ்மாத் தஸ்மாத் ஆகாஷ சம்பூதக ஆகாஷாத் வாயு வாயோரக்னிகி அக்னே ஆபக பிருத்திவி அன்னம் அன்னாத் புருஷக. இப்படி வந்தது அப்படிங்கும்போது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க, அது பிரம்மனை தவிர்த்து வேறல்ல. அப்போ டீச்சிங் வந்து அப்பவாதம், நெகேஷன், இதெல்லாம் வந்து இது வந்து மித்யா. இதுதான் டீச்சிங் பை அ குரு. அத்தியாரோபம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் எதை சத்தியத்துவமா புத்தியை வச்சிருக்கானோ அதுக்கு குரு இறங்கி சாஸ்திரம் இறங்கி வந்து அதெல்லாம் வந்து அத்தியாரோப்பன்னு புரிஞ்சுட்டோன்னா கிளாஸ் ஓடிடக்கூடாது. கம்ப்ளீட் எப்போ ஆகணும், அப்பவாதம். இது வந்து உண்மையில் மித்யா. நேற்று பேசிட்டு போது ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, சுவாமிஜி கொடுத்தது பிரச்சனைனே ஒன்று இல்லைன்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியலைங்க, தினம் பிரச்சனை, இவன் என்ன பிரச்சனைனே ஒன்று இல்லைங்கிறார். எந்த ஒரு பிரச்சனையும் எடுங்க, அந்த 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 வந்து உங்களுக்கு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ண முதல் செகண்ட் அந்த பிரச்சனை அங்கே இருந்திருக்காது. நீங்கள் அந்த பிரச்சனை ஒரு காலை கொடுத்து தீர்த்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைங்கிறது அங்கே இருக்காது. ஸோ பிரச்சனைங்கிறது என்னன்னு சொல்கிறாரு, மித்தியா. அதுக்கு சத்தியத்துவத்தை பிடிச்சி ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன்னு குழம்பாதீங்க, அது தானாக போயிருக்கே, அது மித்தியா. அதெல்லாம் வந்து நம்மளை பிடிச்சிட்டு இருக்காது. நாம வேணா பிடிச்சி வச்சுக்கோ வந்துருக்கலாம். நம்ம தான் ஒருத்தர் சொன்ன வார்த்தையை பிடிச்சி வச்சிருக்கோமே, 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, நாம பிடிச்சி வச்சிருக்கோம். ஆனால் அது போயிடும். பிரச்சனை வில் கெட் அவுட் ஆஃப் யூ வித்தின். சில பிரச்சனைகள் வித்தின் மினிட்ஸ், சிலது வித்தின் ஹவர்ஸ், சிலது வித்தின் டேஸ், சிலது வித்தின் மந்த், சிலது வித்தின் வீக்ஸ். தே வில் கெட் அவுட் ஃப்ரம் யூ. இப்போ நீங்கள் 10th படிக்கும்போது ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ இப்போ நினச்சி பாருங்க, அது ஒரு பிரச்சனையாங்க இப்போ போயிடுச்சா இல்லையா? +2 படிக்கும்போது ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அது இப்போ இருக்குதா இல்லை? போயிடுச்சா இல்லையா? மேரேஜ் அப்போ ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அது இப்போ இருக்குதா என்ன? போயிடுச்சு. எல்லாமே அப்படிதான். இப்போ அதே மாதிரி தான். இப்போ ஒரு பிரச்சனை பேசிட்டீங்களா, பிரச்சனைன்னு சொல்றீங்களா, அது அடுத்த வருஷம் பாருங்க நான் பண்ணிட்டு போயிருக்கோம். டோன்ட் கிவ் சத்தியத்துவ புத்தி டு பிரச்சனை. அதான் இந்த கொட்டேஷன் அவரோட இது. அதுதான் தாட் ஆஃப் த டே, அதுதான் மந்த். அது இது திருப்பி சிந்திக்கணும். ஒரு பிரச்சனை வரும்போது அதை மண்ணுக்குள்ள கொண்டு வரும். அதுக்கு தான் போட்டு டேபிள் மேலே வச்சுக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு அதை படிச்சு, ஓ இதுவும் கடந்து போகும், இது வந்து நம்மளுக்கு பெர்மனன்ட் கிடையாது அப்படிங்கும் போது we get enough strength to fight with that problem. சத்தியம் நினைச்சிட்டீங்கன்னா you cannot fight with that problem. You will afraid of the problem. உடனே என்ன பண்ணுவோம், தப்பிச்சுட்டு ஓட பார்ப்போம். ஐயோ அது திருப்பி நாளைக்கு வந்துடும். அப்பவே வா கொத்த உட்காரு என்ன கேட்டு அதை துரத்தணும். சில பேர் தப்பிக்க பார்க்கறது, அது பைபாஸ் பண்ண பார்க்கறது, தப்பிக்க பார்க்கறது, அப்புறம் நாளைக்கு வரும். ஸோ எது வந்தாலும் கமா சிட் அப்படின்னு ஃபேஸ் பண்ணி அதுக்கு ஒரு முடிவு கட்ட தெரியும். புரியுதுங்களா? அப்பதான் என்ன சொன்னாரு, இப்போ நம்ம எங்க வந்தோம், சத்தியத்துவம். அவன் என்ன பண்ணிட்டு அவருக்கு என்ன பண்றாரு, அப்ப குரு என்ன பண்றாரு, கண்ணை விவேகம்ங்கிற இதை அவன் வந்து மூடி வச்சிருக்கிறா, அதை கழட்டி விடுறார். அப்ப மோகம், அதை தான் சொன்னேன், மோகத்தை முதல்ல நீக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், மார்க்கத்தை கண்ணை கட்டி இருக்கிற துண்டை அவுத்துட்டு தான் அவர் என்ன சொல்லுவாரு, இங்க வா, இது சத்தியம், நீ வந்து இப்படிப்பட்ட குணத்தையுடையவள், நீ வந்து தவறா புரிஞ்சு வச்சிருக்க, ஆத்மானா என்ன எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார், மார்க்கம். அப்ப மார்க்கத்துல போறது குருனால போக முடியாது, சிஷ்யன் தான் அந்த மார்க்கத்துல போயாகும். வழிதான் சொல்ல முடியுமே தவிர எல்லா ஸ்டூடெண்ட்டுடைய காலையை தோல்ல பட்டு வச்சு குருனால தூக்க முடியாது.
போய் தூக்கிட்டு கொண்டு யாராவது விட்டா பரவாயில்ல நிறைய பேர் நினைக்கிறோம். இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் அ ஹியூமன் பீயிங் டு ஹோல்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் ஷோல்டர். You have to go one by one கிராமம். அப்போ 1 by 1 கிராமம் என்ன? ஃபர்ஸ்ட் அவர் என்ன குவாலிஃபிகேஷன் சொல்றாரு? விவேகம் இருக்குதான்னு பார்க்கணும், இல்லையா வளர்த்திக்கணும். வைராகியம் இருக்கான்னு பார்க்கணும், வளர்த்திக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு செகண்ட், அடுத்தது சமாதி சட்க சம்பத்தி, நமக்கு மன அடக்கம் இருக்கா கத்துக்கணும், இந்திரிய அடக்கம் இருக்கா, தவம், தப்பியதை இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தவம் பண்ணி தான் அவன் போகணும். போனா அவன் உறவை அடைஞ்சிடுவான். குரு கூட வரணுங்கிற முடியாது. குரு cannot travel with every student, பட் மார்க்கத்தை அழகா சொல்லுவார். அப்ப என்ன பண்ணிக்கணும்? அவன் தான் ஸ்டெப். அது என்னது? எஃபர்ட். ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு போறான் பாத்தீங்களா, அது எஃபர்ட் பை த ஸ்டூடெண்ட். டீச்சர், குரு கேன் கைட் யூ, கேன் ஹெல்ப் யூ, கேன் ஷோ த வே, பட் யூ ஹாவ் டு டிராவல். That is means you have to put effort. அப்போ அதற்குண்டான காலம் மெயின் அங்கதான் வருது. அதற்குண்டான காலத்து கொடுக்கணும், அதற்குண்டான முயற்சியை கொடுக்கணும். அப்பதான் யூ கேன். ஒரு காலம் கொடுத்தா தாங்க அந்த ஊருக்கு போக முடியும். உடனே காதல கேட்டு ஜம்முன்னு அங்க போய் ஹெலிகாப்டர் போய் குதிக்க முடியும்? நோ. வாக் பை வாக், ஒரு அடியாக நடந்துதான் எங்க போக முடியும் அந்த கிராமத்துக்கு. இட் வில் டேக் டைம். குரு காதல சொன்ன சில பேர் கற்பனையில் போய் அந்த ஊரில் உட்கார்ந்துரு. எப்படி முடியும்? ஞானியோட லட்சணம் சொன்ன அப்படின்னு அங்க எப்படி போறது? ஸ்டெப் பை ஸ்டெப், எனஃப் டைம். அதுக்கு தான் சொல்ல விசாரம். அப்ப அவன் என்ன ஆயிடுறான்? அந்த உபதேசவான், அதுக்கு பின்னால் ஸ்லோகத்துல வர மீனிங் பார்க்க பாத்தீங்கன்னா, உபதேசவான் மேதாவி, சொல்லி கொடுத்ததை கிராஸ் பண்ணி வச்சுக்கணும்னா இருக்கணும். அவன் ஒரு ஊர் போயிட்டு வழி தெரியலனா என்ன பண்றது? என்ன குரு சொல்லி கொடுத்தாரோ அதுல பிடிச்சுக்கிட்டு டிராவல் பண்றவனா இருக்கணும். அப்ப அவனுடைய சொரூபம் என்ன? பிரம்மஸ்வரூபத்தில் அவன் ஊர்ல அவன் போய் போறான். குரு என்ன பண்ணாரு? இது வரைக்கும் அவன் தெரியாத ஊரை சொந்த ஊர் விலைக்கு வாங்கி இது உன்னோட ஊரை உட்கார வச்சாரு. அது அவன் ஆல்ரெடி அவன் ஊருது. இட்ஸ் ஆல்ரெடி யுவர் பிரம்ம. You are not Shariram. You already are Brahma, but you miss yourself in some other places. அப்ப குரு வழி காமிக்கிறே, இங்கெல்லாம் போகாத, கோ இந்த பாதையில போ, யூ வில் ரீச் யுவர் ஹோம். சோ ஹோம்ங்கிறது ஆல்ரெடி அடையப்பட்டது. பிரம்ம தத்துவம் ஆல்ரெடி யூ ஆர் பிரம்ம, ஆல்ரெடி யூ ஆர் ஆத்மா தத்துவம். பட் கண்கள் என்ன இருக்கு? கட்டப்பட்டிருக்கு. நான் செஞ்ச புண்ணிய பாபம். புண்ணிய பாபத்தை அவனால காட்டிலிருந்து புண்ணிய பாபத்திலிருந்து விடுவிக்க முடியுது. யாருனால மட்டும்தான் முடியும்? குருனால மட்டும்தான் முடியும். காடுங்கிறது என்ன சொன்ன? புண்ணிய அந்த சரீரம். அப்ப இந்த சரீரத்திலிருந்து போக வச்சிருவாரு. ஆனா அப்படி அல்ல. இந்த சரீரத்தில் இருக்கும் போதே, வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஜீவன் முக்தி, இறந்ததுக்கு அப்புறம் விதேக முக்தியை காட்டக்கூடிய ஒரே ஆளு குரு. யாரு? சாஸ்திர குரு. சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற குருவா இருக்கணும். ஆல்ரெடி அங்க போனவரா இருக்கணும். இதெல்லாம் தான் அப்படியே சீன் கிரியேட் பண்ணி பாஷை எழுதியிருப்பாரு. நான் அவங்க அப்படியே தமிழாக்க மட்டும் பண்ண சொல்லிட்டேன். இப்ப மீனிங் எழுதிக்கலாம். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய இது. யதா சௌமிய எவ்வாறு அன்புக்குரியவனே, புருஷம் கந்தாரேபியாக, அது காந்தாரன்னு சொல்லலாம், கந்தாரன்னு சொல்லலாம். கந்தார நாட்டில் ஒருவனை, புருஷம்னா ஒருத்தன், a person. கந்தாரேபியகனா பஞ்சமி, கந்தார நாட்டில் இருந்து, அபிநத்த அக்ஷம். அபிநத்தன கட்டப்பட்ட, அபிநத்த அக்ஷம்னா கண்ணு. கண்களை கட்டி இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு கண்ணை கட்டி கொண்டாந்து விட்டுட்டு போயிடறான். ஆணிய கொண்டு வந்து விட்டுட்டான். இங்க திருடங்கிறது சங்கராச்சாரிய சொல்லுவார், நாமளே ஆட் பண்ணிக்கணும். அவர் அதை இருக்கிறது அப்படியே சீனை கிரியேட் பண்ணி எழுதிடுவார் பாஷ்யத்தில் அழகா. அபிநத்த க்ளோஸ்ட், க்ளோஸ்டோட கட்டப்பட்ட, கை காலு எல்லாம் கட்டிருச்சுன்னு வச்சுங்களேன். அபிநத்த அக்ஷம் ஆணிய, அப்படிப்பட்ட ஒருவனை கொண்டு வந்து விட்டு விட்டான். யாரு? பைய தீப் தஸ்காரக. அவர் ஆட் பண்ணிக்கு வராங்க. தஸ்காரக வேர்டு is added by Shankaracharya in his Bhashyam. தஸ்கரக. தம்
ததக அதிஜனே தம் அவனை ததக அதிஜனே எங்க கொண்டாந்து விடுறான்? ஜனம் இல்லாத, அதிஜனம்னா ஆப்போசிட், ஜனமே இல்லாத, ஒரு பயம் கூட இல்லாத ஒரு இடத்துல கொண்டாந்து விட்டுட்டு போயிடறான். அதிஜனே அவனை அங்க விட்டுறான். விட்டு விடுறதுக்கு தான் விஸ்ருஜேத்ஸ, விஸ்ருஜேத்ஸன விட்டு விட்டான். யாருமே ஜன நடமாட்டமே இல்லாத இடத்தில் விஸ்ருஜேத்ஸ விட்டு விட்டார். விட்டுட்டு அவன் போயிட்டான். இவன் என்ன பண்ணுவான்? கண்ணையே அவுக்க முடியாது. யதா தத்ர, அது எப்படியோ, இந்த இங்கு எப்படியோ, அவனுடைய நிலைமை எப்படியோ அதான். அவன் என்ன பண்றான்? பிராங்க், பிராங்க்னா கிழக்கு, கிழக்கு ஓடுறான். ஓடி பார்க்கலாம். வா உதங் வா, பிராங்க் வானா கிழக்கு, வானா அல்லதுன்னு அர்த்தம். கிழக்கு பிராங் ஓ இருக்கு, அது உத வந்ததுனால ஓ ஆயிருக்குது. ஆக்சுவலா அங்க வந்து பிராங் வா உதங் வா அப்படி பிரிக்கணும் அந்த வார்த்தையை. கிழக்கு அல்லது மேல். உதங்குனா வடக்கு, உதங்னா வடக்கு, எல்லா திசையும் சொல்றாரு. அதராங்னா தெற்கு, தெற்கு அதராங் வா அல்லது தெற்கில். அதராங்னா தெற்கு, பிரத்யங் மேற்கு. வா எல்லாத்துக்கும் வா அல்லது அல்லதுங்கிறக்கா வா போட்டே வராங்க சமஸ்கிருதத்துல. வா வா வானா கிழக்கு, வா அல்லது வடக்கு, தெற்கு அல்லது மேற்கு, அல்லது அல்லது மேற்கு. என்ன பண்றான்? எல்லா திசைகளும் அர்த்தங்க ஒரே அர்த்தம். எல்லா திசையும், அதை வடகிழக்கையும் ஓடி இருக்கலாம், தென்மேற்கையும் ஓடி இருக்கலாம். முக்கிய திசைகள் 4 சொல்லிட்டாரு. அதனால நீங்க அடிஷனல் திசையும் ஆட் பண்ணிக்கலாம். பிரத்மாயீத அபிநத்தாக்ஷ என்ன சொல்றான்? கத்துறான். பிரத்மாதீத அப்படின்னா சவுண்ட் விடுறான். சம்சாரம் சவுண்டு, நான் மர்மரிங், நான் அக்செப்டன்ஸ் மர்மரிங். அதைத்தான் அவர் இங்க சொல்றாரு. பிரத்மாயீத கத்துறான், சவுண்ட் விடுறான், ஓங்கிய குரல்ல கத்துறது. பிரத்மா துமான என்னங்க அப்படி கத்துற அந்த இது என்னது வேர்பு துமா, துமா அது எப்படி? பிரத்மா அப்படின்னு சவுண்ட் ஓவர விடுறது. பிரத்மா ஈத்த சத்த விட்டுறான். என்னன்னு சொல்றான்? அபிநத்தாக்ஷ, ஐயோ என் கண்ணை கட்டி கொண்டாந்து விட்டுட்டாங்க, கண்ணை கட்டி கொண்டாந்து விட்டுட்டாங்க. ஆணீத்த அபிநத்தாக்ஷ, என் கண்ணை கட்டி, ஆணீத்த இங்க கொண்டாந்து என்னை விட்டுட்டாங்க, ஆணீத்தனை என்னை கொண்டாந்து இங்க விட்டுட்டாங்க. திருப்பி வருது அபிநத்தாக்ஷ விசிஷ்ட, என்ன இங்க கண்ணை கட்டி கொண்டாந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிழக்கு கொஞ்சம் தூரம் ஓடுறது. அப்புறம் ஐயோ என் கண்ணை கட்டி கொண்டாந்து விட்டுட்டாங்க, யாராவது இருக்கிறீங்களான்னு சொல்லி வடக்குல கொஞ்சம் ஓடுறது, மேற்க கொஞ்சம் ஓடுறது, தெற்குல கொஞ்சம், எல்லா பக்கம் ஓடி ஓடி கத்துறான். தட் இஸ் ஜீவனுடைய சம்சாரம். இதுல போனா சந்தோஷமா இருக்க முடியுமா? இதுல போனா சந்தோஷமா இருக்க முடியுமா? இதுல போனா சந்தோஷமா இருக்க முடியுமா? என்ன ஓடுறோம், எல்லாரும் ஓடிட்டு தான் இருக்கோம். பணம் சம்பாரிச்சா சந்தோஷமா இருக்கலாமா? உறவுகளா சம்பாரிச்சா சந்தோஷமா இருக்கலாமா? எதுவும் என்ன சொல்லும்? ஏய் ஐ கேனாட் கிவ் யூ த ஹாப்பினஸ் சொல்லிட்டு அது டாட்டாஸ் பை பை சொல்லிட்டு அது போயிட்டே இருக்கும். அப்ப திரும்பி ஓடியாருவோம். ஐயோ போன ரூட் தப்பாட்டு இருக்கு, எதை இவங்கெல்லாம் சொல்றாங்க இது கிடைச்சா சந்தோஷம், கோயில போனா சந்தோஷமா, கோயில போகலாம் சந்தோஷமா இருக்கலாமா? சில பேர் சொல்லு அதுல ஓடு கொஞ்சம். இல்ல இந்த கோயில போய் அபிஷேகம் குடிச்சுட்டு சந்தோஷமா இருப்பேன், ஓட அந்த கோயிலுக்கு ஓடு, அபிஷேகம் கொடு, சந்தோஷமா இருக்கலாமா? இல்ல ஜோசிகாரன்ட்ட போ, அவன் உன்னை சந்தோஷப்படுத்துமா, எல்லா பரிகாரம் சொல்லி கொடுத்துருவா, நீ அங்க கொஞ்சம் தரும். இதுதான் வாழ்க்கை. ஜோசிகாரன் பின்னால, கோயிலுக்கு பின்னால, சாமிக்கு பின்னால, ஆசாரி பூசாரி எல்லாத்துக்கு பின்னாலையும் ஓடுறோம். பார்த்தீங்களா? ரிலேஷன்ஸ் எதுக்கு ஓடுறோம்? அன்பா எல்லாத்துட்டையும் அன்பா இருக்கணுங்க, அது இல்லை கான்செப்ட். பின்னால ஓடக்கூடாது, அதுதான் பாயிண்ட். ஒருத்தர் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவான்? உடனே அதை பாடு. அதுதான் இங்க சொல்றான். வடக்கு தெற்கு மேற்கு வடகிழக்கு வடதெற்கு எல்லாத்துலயும் ஓடும்போது என்ன கம்முன்னா போக மாட்டோம். ஐயோ ஐயோ உள்ள மனசுக்குள்ள மறுமறி அவன் என்ன பண்றான்? ஐயோ என் கண்ணை கட்டி கொண்டாந்து விட்டுட்டாங்க, யாராவது இருக்கீங்களா, என் கண்ணை கட்டி கொண்டாந்து விட்டுட்டாங்க. அவருக்கு திருப்பி திருப்பி 2 தடவை வருவார். அபிநத்தாக்ஷ, கண்ணை கட்டிட்டாங்க கொண்டாந்து விட்டுட்டாங்க, கண்ணை கட்டி எங்களை கொண்டாந்து விட்டுட்டாங்க, என்னை கண்ணை கட்டி கொண்டாந்து விட்டுட்டாங்க புலம்புகிறான். தஸ்ய 2வது மந்திரம். தஸ்ய யதா அபிநகன்னு. இப்பதான் குரு வரார்.
தஸ்ய அவனுடைய யதா எப்படி, யதான என்ன எப்படி, அபிநகன் கண்கட்டை, கண்ணனுடைய கட்டை, பிரமுச்சிய ரிலீஸ் அப்படின்னா என்னது, அவிழ்த்தோட கட்டை வந்து ரிலீஸ் பண்றேன்னு என்ன அர்த்தம், கட்டை அவிழ்க்கிறதுன்னு அர்த்தம், அவனை ரிலீஸ் பண்றாருன்னு அர்த்தம். பிரமுச்சிய சம்சார துக்கத்தில் இருந்து அவனை குரு விடுவிக்கிறார். மன சஞ்சலம், ஏமாற்றம், துக்கம், அதிலிருந்து அவனை விடுவிக்கிறார். அவிழ்த்து அந்த கட்டை அவிழ்க்கிறார். பிரபூயோதேதா, பிரபுன்னா சொல்லுவார், பூயன்னா சொல்றது, பிரபூய சொல்றார். கண்ணை முதல்ல அவுக்கணும், அவிழ்த்துட்டு அப்புறம் என்ன சொல்லுவாரு, திஷம் கந்தாரம், கந்தாரம் மோட்சத்தை ஆனந்த பிராப்தியை அடைவதற்குண்டான திஷம் திசை திக்கு மார்க்கம், கந்தார நாட்டை பரபிரம்மத்தை அடைவதற்குண்டான திஷம், திஷம்னா இங்க சாதன சதுஷ்ய சம்பத்தி மார்க்கம், அதை சொல்லுவார். டேய் முதல்ல இதெல்லாம் வளர்த்துக்கோ, மனதை முதல்ல அமைதிப்படுத்து. இப்போ மனசுல ஆசை ஒன்று தோன்றுது, என்னால சாஸ்திரம் சொல்லுது ஆசை துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளால பொருள் மேல ஆசைப்படாம அங்க இருக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. அது சொல்ல பாருங்க, அட்வைஸ் நெவர் எவர் ஒர்க்ஸ். அவன் ஆசை கஷ்டப்பட்டு தான் அவங்க ஆசைப்பட்டு கிடக்கிறான். அவனை வந்து நீங்க திருப்பி ஆசைப்படாத, அவனுக்கு இன்னொரு துக்கம் வந்துடும். ஐயோ ஆசைப்படக்கூடாதுன்னு வேற சொல்றாங்களே, முதல்ல வந்து ஆசைப்படுறது சரின்னு நினைச்சு அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருப்பான் பாவம். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன்னா ஆசைப்படுவான், ஒரு முயற்சி பண்ணுவான், சிலது கிடைக்கும் சிலது கிடைக்காது, அவன் ஒரு பிலாசபியில போயிட்டு இருப்பான். அவனை பிடிச்சி உட்கார வச்சு நீ ஆசைப்படாத அப்படிங்கும்போது அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சம்சாரத்தை அந்த குரு ஆட் பண்றாரு. என்னன்னு, இத்தனை நாள் ஆசைப்படுறது தப்புன்னு தெரியாம இருந்தது, இப்ப ஆசைப்படுறது வேற தப்புன்னு வேற சொல்றாரு. ஐயோ என்னால ஆசைப்பட முடியாம இருக்க முடியேன்னு ரெண்டாவது துக்கத்துக்கு கூட்டிட்டு போறது பேரு துக்க குரு அல்ல. என்ன சொல்லணும், ஆசையா இருக்கா, காஃபி குடிக்கணும்னு ஆசையா இருக்கா, தர்மத்துக்கு உட்பட்டு குடி. முதல்ல எப்படி சொல்லுவாரு, டீச்சிக்கு எப்படி வரும், எதா இருந்தாலும் ஆசைப்படு, தப்பு இல்லை, அப்படிதான் கொண்டு அவனுடைய லெவலுக்கு கீழே இறங்கணும். எடுத்தோன்னு ஆசைய துன்பத்துக்கு காரணம் புத்தர், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல பாருங்க, ஒர்க் அவுட் ஆகல பாரு. எடுத்தோன்னு அவனே அங்க கஷ்டப்பட்டு போன, ஆசைய துன்பத்துக்கு காரணம், நீ ஆசையிலிருந்து விடுபடு, இந்த மந்திரத்தை சொல்லு, அந்த மந்திரத்தை சொல்லு, இந்த தியானம் பண்ணு, அந்த தியானம் பண்ணு, கண்ணை மூடி பாவம், அந்த ஸ்கூல்ல பாப்பா கண்ணை மூடி, எல்லா பசங்களும் அப்படியே குறைச்சிருவாங்க. எப்படிங்க அந்த வயசுல அதெல்லாம் கூறும், ரொம்ப கஷ்டம். உட்கார வச்சிருவான், ஆசையை துன்பத்திற்கான அவனோட கண்ட்ரோல் வந்துடும், அவனுக்கு வந்து குண்டலை மேலே ஏற்றுவான், அவன் அமைதி அடைஞ்சிடுவான். அப்புறம் கிளாஸ் விட்டு வெளியில் வந்து இன்னொரு பையனுக்கு பிள்ளைக்கு பூ கொடுக்குது, இது பிரச்சனையும் சொல்றாங்க. அங்க தவம் பண்ணுனா எல்லா பிரச்சனையும் போயிருன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்தா பூ கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ வாட் இஸ் கோயிங் ஆன், கொஸ்டின் மார்க். ஸ்கூல் அத்தாரிட்டிக்கு, ஸ்கூல் டீச்சருக்கும் கொஸ்டின், அத்தாரிட்டிக்கும் கொஸ்டின், ஸ்டூடெண்ட்டுக்கும் கொஸ்டின், எல்லாம் பண்றமே, நாமே பூ கொடுத்தோம், அந்த பையனுக்கு டவுட். ஸோ திஸ் இஸ் நாட் த வே டு கெட் அவுட். ஆசை அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஆசைப்படு, தர்மத்துக்கு உட்பட்டு ஆசைப்படு, முதல்ல அதை சொல்லிக் கொடு. ஏன் தர்மத்துக்கு உட்பட்டு ஆசைப்படு அப்படின்னா, அந்த தர்மத்துக்கு உட்பட்டு ஆசைப்பட்டு அதை நிறைவேற்றிட்டே வரைன்னு வச்சுக்கோ, சித்த சுத்தி கிடைக்கும். அதுதான் டெக்னிக். சித்த சுத்தி மனம், குவாலிஃபைட் மைண்ட் you will get, so that you can study சாஸ்திரம், you can get. so குவாலிஃபிகேஷன், அது மூலியமாக நீ கர்மயோகம் பண்ண வருவ, அந்த கண்ணி சுத்தம் இருந்தால் தான் கர்மயோகமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் ஆகும்னு விஷயம். ஸோ இந்த விஷயத்துக்காக என்ன எப்படி சொல்லி குரு என்ன சொல்லி, ஆசைப்படு, தப்பு இல்லை, தர்மத்துக்கு உட்பட்டு ஆசைப்படு. இப்போ நீ ஒரு ஹேபிட்லேருந்து காஃபி குடிக்கணும் ஆசையாக இருக்குதா, உடனே விட்டுறாத. அப்புறம் 10 ஒரு காஃபி வந்து 2 ஆகி 4 ஆகி 10 ஆயிரும். ஸோ இப்போ எவ்வளோ 4 காஃபி குடிக்கிறியா, அதை என்ன பண்ணு, ஒரு 2 காஃபியா 1 காஃபியா மாற்று. பிரிங்கிங் ஈஸ்வரா இன்டு யுவர் லைஃப் கொண்டு வந்து அப்புறம் ஒரு டெக்னிக்காக சொல்லி கொடுப்பார். அப்போ அவனுக்கு என்ன ஆகும், அந்த காஃபி விடுவது சுபாவமாக விடுவது, நாட் அண்டர் ப்ரெஷர் கற்றுக்குவான். இப்படித்தான் சிருஷ்டியனை கூட்டிட்டு போனமே தவிர எடுத்தொன்ன இந்த உலக மித்தியா, கண்டதெல்லாம் காட்சி, கண்டதெல்லாம் கோலம், கண்டதெல்லாம் பொய்னா, இவருக்கு வேற வேலை என்னன்னு போயிடுவான். அந்த சிஷ்யன் புத்திசாலியா இருந்தா போயிடுவான். சிலதுக்கெல்லாம் பாவம் கூஸ்ரத்தா, என்ன சொன்னாலும் அது சரியாத்தான் இருக்கும்னு உட்கார்ந்துக்கிறது. அப்படி இல்லை, யூ மஸ்ட் டூ விசாரம். என் இன்டலெக்டுக்கு அவர் சொல்றது ஏற்புடையதாகிற வரைக்கும் நான் உட்கார்ந்து கேட்டு டவுட்டு கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு, அவர் சொல்றாங்கிறதுக்காகலாம் அப்படிலாம் ஏற்றுக்கூடாது. அது கூஸ்ரத்தா, நெவர் ஒர்க்ஸ். கூஸ்ரத்தா ஒர்க்கே ஆகாது.
டவுட் கேட்டு இன்டலெக்ட் புரிச்சுக்கணும் ஆச்சுங்களா. என்ன சொல்ற அடுத்து அவர் சொல்ற திசைனா மார்க்கம். சாதன சதுஷ்ய சம்பத்தி இஸ் த மார்க்கம், கர்மயோகம் இஸ் த மார்க்கம், உபாசனை இஸ் த மார்க்கம், நிதித்தியாசனம் இஸ் மார்க்கம், ஸ்ரவணம் இஸ் மார்க்கம், மனனம் இஸ் மார்க்கம். இதுதான் எங்க என்னது திசம். அவர் என்ன பண்றார் குரு, கை இந்த திசையில் போ, திசம் ஏதாம் திசம் விரஜேதி, அதாவது இந்த திசையில் செல், வாழ்க்கை இப்படி வாழு, இப்படி நேரத்தில் எந்திரி, இப்படி பூஜை பண்ணு, சாண்ட் பண்ணு, கோயிலுக்கு வா, உட்காந்து படி, உணவு தலைக்கு மேலே வர பிரச்சனை வீட்டில் தலைப்பாயோட போகும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். வந்து வேதாந்தம் முடிச்சுதா ஆஃப் பண்ணிட்டு நீ யாரா நான் முடியாது. அவங்க வாழ்க்கையோட இணையணும், அவங்க வாழ்ல வர பிரச்சனைகள்லாம் பார்க்கணும், அதுக்குண்டான வழிகள்லாம் சொல்ல தெரியும். முதல் நம்ப இருக்கணும்ல. அது பிரச்சனை பொய் எல்லாம் இருந்தாலும் அவங்க சத்தியமாக அழுகும்போது இதெல்லாம் பொய், இதுக்கெல்லாம் அழுகாத அப்படி சொன்ன மண்டையில் ஏறுமாங்க ஒன்று. அப்போ அதுக்குண்டான அந்த தீவிரத்தை குறைச்சிக்கிறதுக்கு வழி என்ன சொல்லி கொடுத்து அது கண்டிப்பாக தேவதைகள் குறைப்பாங்க. ஃபர்ஸ்ட் பக்தி மார்க்கத்தில் கூட்டிகிட்டு வந்து அப்புறம் ஒரு ஸ்டெப்பாக தான் காமிப்பார். சில பேர் நினைக்கிறது வேதாந்தம் படிக்கிறதுக்கு எதுக்கு பக்தி, எதுக்கு சாண்டிங், எதுக்கு கோயில், ஐயையோ இதெல்லாம் விட்டு அதை பிடிக்க முடியாது, பிடிக்கவே முடியாது. பக்தி இல்லாமல், ஒரு வழிபாடு இல்லாமல் வேதாந்தம் மண்டைக்குள்ள ஏறாது. எப்படி ஏறுதுங்களே, ஏறின மாதிரி இது இருக்கும், அவ்வளோதான். இட் நெவர் ஒர்க்ஸ். பக்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெம்பிள் விசிட்டு, ஆச்சாரியோட விசிட் இஸ் டெம்பிள் விசிட் விட அந்த ஆச்சாரியில போய் பார்க்குற பார்த்தீங்களா, அது வந்துங்க அதீத புண்ணியம். ஏன்னா தேவதைகளை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதைத்தான் கொடுப்பாங்க. நீங்கள் அவர் ரெண்டையும் வச்சிருப்பாங்க அவங்க. ஆனால் சில பேருக்கு கேட்க தெரியாது, ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் எதை கேட்கணும்னு தெரியாது, எதை கேட்கணும் தேவதை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ஆச்சாரிகளை போய் விழுகிறோம் பார்த்தீங்களா, காலில் ஆசீர்வாதம் வாங்குறோம், அவங்க டீச்சிங்கை கேட்குறோம், அவங்களுடைய அனுகிரக பாஷணம் இந்த மாதிரி உட்காந்து கேட்குறோம் பார்த்தீங்களா, அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தேவதை விட அதிகமாக நமக்கு இந்த பாதையில் வருகிற தடங்கல்களை நீக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள். கண்டிப்பா அவங்கள போய் பார்த்து கால் விழுந்து அழுங்காம அணுகிறதுக்கு டேப் பண்ண தெரியும். ஸோ இதெல்லாம் ப்ராசஸ். இது எதுவுமே அன்வான்ட், எதுவுமே குரூப்புக்குள்ள வராது. ஒன்னொன்னு பார்த்து செதுக்குறோம். இது எது பண்ணுனா இந்த இடத்துக்கு நல்லது, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ இது பண்ண, அந்த மாதிரி தான் போகிறோம். அப்படிதான் போகணும். ஏன் அவருக்கு தான் ஊர் தெரியுமே, அவர் தான் போயிட்டு வந்துட்டார், போயிட்டு திரும்பி லெவலில் பாவம் அவர் தான் போயிருக்காரு. நீ கிழக்க போனா கிழக்க தான் நீ போயாகணும். அப்புறம் இந்த ஊர் வரும், அந்த ஊருக்கு போய் மேற்க போனா நீ மேற்க தான் போயாகணும். ஐயோ எனக்கு வலிக்குதே, நான் தெக்க போறேன்னா நான் என்ன பண்ணிட்டு, குரு என்ன பண்ணுவார், எனக்கு கிழக்க வரலாம் பிடிக்கிறீங்க, மேற்க எனக்கு பிடிக்கல, ஐ லவ் டு கோ டு சவுத்னா, ஹவு கேன் யூ ரீச் யுவர் பிளேஸ் டெஸ்டினேஷன்? யூ கேனாட் ரீச் யுவர் டெஸ்டினேஷன். கோல் யூ வில் மிஸ் த கோல். வாயில தான் சொல்ல முடியும். அதான் வருஷம் சொல்றாரு, சக கிராமாத்து கிராமாத்து பிரச்சனை. அவர் என்ன சொல்றாரு, ஒரு கிராமமா தான் நீ போயா வருவன். எடுத்தோன்னே சமாதி சர்க்கரை அப்படியே ஹெலிகாப்டர் ஃப்ளைட் வச்சா பையன்னு போய் அங்கே உட்கார முடியாது. குவாலிஃபிகேஷனு கிராமாத்து கிராமம். ஒரு குவாலிஃபிகேஷன் அடைஞ்சுதான் அடுத்த குவாலிஃபிகேஷன், அந்த குவாலிஃபிகேஷன்லேருந்து அடுத்த குவாலிஃபிகேஷன். ஏங்க இது எத்தனை நாளுங்க ஆகும்? இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஓன் மைண்ட். குரு சாஸ்திரம் கேனாட் டிசைட். நீ உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள எவ்வளவு இருக்கோ அதெல்லாம் வெளியில தான் ஆகும். ஒரு கிராமமாக என்ன ஆகிறான், பிரச்சனை விசாரிச்சு அந்த ஸ்டூடெண்ட் போறான். அவன் யாரு, பண்டிதக மேதாவி. பண்டிதகனா உபதேசை பெற்றதற்கு பிறகு போகணும். நானே எனக்கு தெரியும், வெற்றி அடைய முடியாது. அதான் பண்டிதகன் இந்த இடத்துல உபதேசவான், குருவினுடைய உபதேசத்தை பெற்றவன் அர்த்தம். அவன் தான் கேன் ரீச் த. குருவே இல்லாம அவரோட உபதேசமே இல்லாம சில டிக்கெட் என்ன பண்ணுது, நானே ஒன்றும் முடியாது. நீ இவர் சொன்ன பாதையில் போனால் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலான்னு வச்சுக்கீங்களா ஊருக்கு. நீங்களே முயற்சி பண்ணீங்கன்னா 6 மாதம் கூட ஆகும் இல்லைங்களா? நாமளே முயற்சி பண்ணி பாருங்க, அது கரெக்டானு தெரியாது. ஸோ ரிஸ்க். மேதாவி அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ண தெரியுங்களா, குரு ஒரு சமர்த்தகராக ஆக்கணுங்க சாஸ்திரம். அதாவது அந்த என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை பதிய வைக்கிற சக்தி படைத்த மனதை உருவாக்குவதற்கு குரு முதல்ல முயற்சி பண்ணணும். இது உங்களுக்கு தெரியாது, நாங்கள் என்ன சொல்கிற பண்ணுவோம். அல்ல எதுக்கு என்ன நாங்கள் என்ன பண்ணுவோம், குரு என்ன பண்ணுவார், அந்த மனதை ரெடி பண்ணுவார். எதுக்கு, எது வாங்குச்சோ மறந்து போயிட்டு என்ன பண்ணுறது. ஸோ அதை மேதாவி.
ரிட்டைனிங் கெப்பாசிட்டி இஸ் மேதா. மேதா மீன்ஸ் என்ன சொன்னாங்களோ அதை பிடிச்சிக்கணும், நழுவ விடா. அப்போ மைண்ட் நீட்ஸ் மோர் சக்தி டு. அப்போ அந்த சக்தியை கொடுக்கறது யாரு? இறைவன். நீங்களும் நானும் இல்லை, அந்த மேதா சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர் யாரு? மேதா, சரஸ்வதி. அப்ப அந்த சரஸ்வதியோட அருளை எப்படி டேப் பண்றது? அப்ப அவங்ககிட்ட எப்படி பிரேயர் வச்சு நம்ம என்ன பண்றோம்? மேதாவி, அந்த சமர்த்தக குவாலிஃபைட் பர்சன் டு ஸ்டடி சாஸ்திரா பண்றதே குரு தான். மைண்ட என்ன பண்றாரு? பல டெக்னிக் யூஸ் பண்ணி அதாவது நிலத்தை உழுது கொடுக்கறது. அப்ப மழை வந்தோன்னே விதை போட்டோன்னு முளைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நிலத்தை என்ன பண்ணுவோம்? உழுவுறோம் பார்த்தீங்களா? அந்த வேலையை முதல்ல குரு செஞ்சு வைக்கணும். கலப்பை வச்சு ஓட்டணும். ஓட்டி உழுது வச்சிருந்தா சாஸ்திரம்ங்கிறது விதை, அணுகிறங்கிறது மழை முளைச்சிக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் அந்த எல்லாம் அதெல்லாம் ஈஸிங்க. விதை போடுறது ஈஸி, மழை அது வாட்டுக்கு வருது. ஆனா அந்த உழுகிறது இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? 2 மாட்டை பூட்டி அந்த காலத்துல யோசனை பண்ணி பாருங்க, ரொம்ப கஷ்டம். மனதை பக்குவப்படுத்துறதுங்கிறது நிலத்தை உழுதல் போல கஷ்டமான செயல். அதுக்கப்புறம் விதைய போடுறது அப்படியே வீசிட்டே போவாங்க பார்த்தீங்களா? அப்படியே நடந்துட்டே போட்டு அப்படியே அந்த குளிக்குள்ள போட்டே போயிடுவாங்க நிலக்கடையை. அப்புறம் அப்படியே மாத்து இது விட்டாங்கன்னா அது அப்படியே மூடிக்கும். அப்புறம் அடுத்ததுல ஓடுவாங்க. அது ஈஸி, விதை போடுறது ஈஸி. மழை இறைவனோட அருள், அது நீங்க நானும் இல்லை, அது உங்களோட புண்ணியம் இருந்து அது வந்துடும். ஸோ எது கஷ்டம்? உழுவது கஷ்டம். என் மனதை பக்குவப்படுத்து. அது யார் வேணும்? ஹெல்ப் குரு வேணும். சும்மா நானே எடுத்து உபனிஷத் படிக்கிறேங்கிறதுல வேலைக்காக அதான் சொல்றாரு மேதாவி. எதே காந்தார நாட்டை அவன் அடைகிறான். ஏவம் உபசம்பத்தியதே. மீனிங் மட்டும் எழுதிக்கலாம், முடிஞ்சது. ஏவம் உபசம்பத்தியதே, அடைகிறான். உபசம்பத்தியத்தை என்ன? ஏத்த அடைகிறான். இப்படி எல்லாம் பண்ணுனா அவன் காந்தார நாட்டை போய் அடைவான். ஏவம் ஏவ இக. அடுத்த வேர்டு என்ன இருக்குது? ஏவமேவேக இருக்கா, அது பிரிக்கணும். ஏவம் ஏவ இக. அதுபோலதான் ஆச்சாரியவான் புருஷக, குருவை உடையவன். ஆச்சாரியவான், ஆச்சாரியவான இவன் ஆச்சாரியர் இருக்கிறது இல்ல, ஆச்சாரியவத்து தான் வானாயிருக்கு. ஆச்சாரியரே தன் வாழ்க்கையில் கொண்டவன், குருவை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவன், அவரோடு டிராவல் ஆகிறவன். அதான் ஆச்சாரியவான்கிற வேர்டு சங்கர் அழகா எழுதியிருப்பார். ஆச்சாரியவான். ஏன்னா பக்கத்து வீட்லயே ஆச்சாரியர் இருப்பார். அவர் வாட்டு கிழக்கு போவார், நீங்க வாட்டு மேற்க போனா. வாட்ஸ் த யூஸ் ஆஃப் தட் ஆச்சாரியர்? அவரை ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கிற வழியை ஃபாலோ பண்றவன் அவன் தான் ஆச்சாரியவான். கிருஷ்ணர் அர்ஜுன் பக்கத்திலேயே தான் இருந்தார். ஒன்னா விளையாண்டாங்க, ஒன்னா சாப்பிட்டாங்க, ஒன்னா தூங்கினாங்க, ஒன்னா கதைச்சார்கள், எல்லாமே பண்ணாங்க. ஆனா அர்ஜுனன் எது வரைக்கும் ஏத்துக்கல? வர ஆச்சாரியரை ஏத்துக்கவே இல்லை, போர்க்களத்துலதான் ஏத்துக்கிட்டான். அந்த மாதிரி நாம ஏத்துக்கும் போதுதான் உபதேசமே கிடைக்கும். ஏவமேவ ஆச்சாரியவான் புருஷக, அந்த குருவை ஏற்றுக்கொண்ட புருஷக மனிதன். வேத ஒரே வேர்டு, வேத வித்து, வேத அறிகிறான். தஸ்ய அவனுக்கு தாவத்து ஏவ சிரம் யாவத்து. அவ்வளவுதான். தாவத்து அதுவரை, சிரம் யாவத்து ந, ந இருக்கு, யாவத்து ந விமோக்ஷிய, விமோக்ஷிய அத பிரிச்சுக்கிட்டீங்கன்னா சம்பத்ய இதி. அப்படின்னா அது வரைக்கும் அவன் அந்த குருவை அந்த குருவை அடைந்தவன் அறிகிறான். முடிச்சுதான் அந்த மேல சென்டென்ஸ் அடிக்கிறான். அதுவரைதான். அது எது வரைக்கும் விடுபடவில்லையோ, அதாவது அதை விடுபட்டவன் சம்சார துக்கத்திலிருந்து அவன் விடுபடுகிறான். எவ்வளவு சீக்கிரம் குருவை அடைகிறானோ அவ்வளவு சீக்கிரம் அவன் இதிலிருந்து இந்த ஜென்மத்திலையோ அடுத்த ஜென்மத்திலையோ எப்போ ஒரு ஜென்மத்தில் எவ்வளவு எந்த ஜென்மத்தில் அவன் குருவை சென்று அடைகிறானோ உடனே என்ன ஆகுது? அவனுக்கு அதிலிருந்து அப்புறம் அதை ஒன்று சேர்கிறான் அர்த்தம்.
நம்ம இன்னும் சிந்திக்கணும். இந்த பாயிண்ட் ஏரியா மட்டும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.